வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை நல்கிய பகிரதி அம்மா அவர்களுக்கும், சிறப்பாக துரிய தவத்தை நடத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மௌனமே இறைவன் மொழி. நம்ம சில சமயங்கள்ல வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ போறோம். அப்போ அங்கே வாழும் மக்கள் பேசக்கூடிய மொழியை தெரிந்திருந்தால் தான் நமக்கு பேசுவதற்கும் பழகுவதற்கும் வசதியா இருக்கும். அவங்க பேசும் மொழி தெரியாட்டா அங்கு வாழ்வதற்கு நமக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு குருகிட்ட 2 சீடர்கள் இருந்தாங்க. குரு மௌனத்துல இருக்கிறார். அந்த சீடர்கள் 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. ஒருவர் சமஸ்கிருதம் நல்லா கற்றவர். அவர் நாம் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்தால்தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். மற்றவர் தமிழில் புலமை பெற்றவர். அவர் தமிழ்ல அர்ச்சனை செய்தால்தான் நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. குரு அமைதியா மௌனமா இருக்காரு. இருவரும் சத்தமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உடனே 2 பேருமே குருகிட்ட போய், நீங்க ஏன் பதில் ஒண்ணும் சொல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, உங்க 2 பேருக்கும் புரியலையா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, அமைதியா இருக்கிறேனே, தெரியலையா? இறைவனை அடைவதற்கு சிறந்த மொழி மௌனம் அப்படின்னு சொல்றார். அப்ப இறைவனிடம் பேசுவதற்கு புலன்களை எல்லாம் கடந்த மொழி மௌனம். மௌனமே இறைவன் மொழி. இறைவனை அடைவதில் இறுதி நிலைதான் மௌனம். நம்ம எல்லாருமே இறைநிலையிலிருந்து தான் வந்திருக்கோம். அந்த இறைநிலையை இறைத்துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு தாவரம் முதல் ஐயறிவு விலங்கினமாகி அதன் பிறகு 6 அறிவு படைத்த மனிதன்தான் இறுதியாக உத்தமலர். அப்ப நம்ம வந்த நோக்கமே பிறவி பயனை அடைவதுதான். இறைநிலை உணர நம்முடைய பாவப்பதிவுகளை போக்கணும். வினை தூய்மை, மன தூய்மை பெற வேண்டும். அதுக்கு அகத்தவமும் அகத்தாய்வும் செய்யணும். அப்ப அகத்தவத்துல உயிர் மேல் மனம் வைத்து அறிவை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதுதான் முதல் செயல். மௌன நோன்பின் போது அடிக்கடி அகத்தவம் ஏற்றி வர வேண்டும். அந்த அகத்தவத்துல கிடைக்கும் ஓர்மை நிலையில நம்ம அகத்தாய்வும் மேற்கொள்றோம். யோக சாதனைகளிலேயே சிறந்ததோர் பயனளிக்கும் முறை மௌன நோன்பு. அகத்தவ பயிற்சியில உயர்ந்த பயிற்சி வாய் பேசாதிருத்தல் அல்லது பேசா நோன்பு மௌனம். மௌன நோன்பு என்பதற்கு சிறப்பான ஆழமான கருத்தும் உண்டு. மௌனத்தின் முழு நோக்கம் மன அடக்கம்தான். மௌனத்தை மன அடக்க பயிற்சி என்று சொல்வாங்க. மனதை சீரமைக்கும் சாதனைக்கு வாய் பேசாதிருத்தல் ஒரு புறச்சடங்கு. ஆன்மீக வாழ்வு மேற்கொள்பவர்கள் மௌன நோன்பு இருப்பது மிக மிக அவசியம். தாயுமானவர் சொல்றார், மௌனியாய் சும்மா இருக்க அருளாயின்னு. வாயினால் பேசா மௌனத்தை வைத்திருந்தும் தாயிலார் போல் நான் தளர்ந்தேன் பராபரமே அப்படின்னு மௌனத்தின் மேன்மையும் சொல்றார். நம்முடைய மகான் ஒரு கவியில சொல்றாங்க, இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இதை உணர இருள் நிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் அமைதி நிலைக்கு வரும்போது உள்ளிருக்கும் இறைவன் அவ்வளவையும் எடுத்து கொடுக்கிறார். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருந்து நமக்கு உள்ளும் புறமுமாக இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம எத்தனையோ செயல்கள்ல ஈடுபடுறோம். ஆனா எந்த செயலையும் தொடர்ந்து செய்ய முடிவதில்லை. செயல்கள் நடுநடுவே விட்டு போகுது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நமது எண்ணமும் சொல்லும் செயலும் தேக்கம், ஊக்கம், ஆக்கம், தாக்கம் என்னும் 4 வகையில் வேலை செய்கின்றன. முதல்ல ஒரு தேக்கம் இருக்கணும், சேர்மானம் இருக்க வேண்டும். நம்ம எந்த வழியில நம் சக்தியை, மனோசக்தியை தேக்கம் செய்ய முடியும்? அப்ப தேக்கம் வரணும்னா நம்ம செலவை, மனதினுடைய செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போ மௌனத்துல பேசாம இருக்கிற போது முதல்ல தேக்கம் உண்டாகுது, சேர்மானம் உண்டாகும். அந்த தேக்கத்திலிருந்து போதிய அளவு சக்தி பெருகி வந்த உடனே ஏதோ செய்யணும் அப்படின்னு ஒரு ஊக்கம் வருது. ஊக்கம் வந்த உடனே ஆக்கம் வருது,
செயல் செய்றோம். அந்த செய்யும் செயலின் விளைவு தான் தாக்கம். சும்மா படுத்து தூங்கும்போது ஓரளவில் மனப்பூர்வமா தான் அந்த ஆற்றலை சேமிக்கிறோம். என்றாலும் அங்கே சேர்ப்பது முழுமையானதாக, போதுமானதாக இல்லை. ஏன்னா, கொஞ்ச நேரம் தூக்கம் வரலனாலும் எதையாவது இழுத்து போட்டுக்கொண்டு மனதால வியாபாரம் பண்ணிக்கொண்டு தான் இருப்போம். அதனால அதெல்லாம் மனிதனுக்கு சேமிப்பு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா, மௌனத்தில் தேவையில்லாத செயல்களை எல்லாம் தள்ளி வைத்து விடுகிறோம். அப்போ நம்ம சாதாரணமா இருக்கும்போது எழும் எண்ணங்களினால் மன அலைச்சுழல் வினாடிக்கு 14ல இருந்து 40 வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம மனதை அடக்க நிலைக்கு, அமைதி நிலைக்கு கொண்டு வர தவம் செய்து ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா என்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இப்ப நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அமர்ந்தோம்னா எத்தனையோ எண்ணங்கள் எழுறத பார்க்குறோம். அப்போ அவற்றையெல்லாம் கவனித்து பார்த்தா நம் வினைப்பதிவின் காரணமாக எவ்வளவு குப்பையை சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அழுக்கு மூட்டை ஒன்றை முதுகிலே சுமந்து கொண்டு தெருவில் வந்த குள்ளச்சாமி என்ற பரமயோகி பாரதியாற்ற புறத்தே நான் சுமைக்கிறேன், அகத்தினுள்ளே குப்பையை சுமைக்கிறாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இயேசுநாதர் சொல்றாரு, இதய தூய்மை உடையவர்கள் ஆசி பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பார்கள் அப்படின்னு சொல்றார். திருவள்ளுவர் அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்று சொல்றாரு. மகன் ஒரு கவியில சொல்றாங்க, பேசா நோன்பாற்றுங்கால் அறிவுதனை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றதென உணர்வோம். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்குணர்ந்திட ஓர் நல் வாய்ப்பாகும். பேசா நோன்பென்பது வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சம்பவம் பார்க்கலாம். புத்தரும் மகாவீரரும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நாள் சந்திக்கிறாங்க. அப்போ புத்தரினுடைய சீடர்களும் மகாவீரரின் சீடர்களும் புத்தரும் மகாவீரரும் என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் 1 மணி நேரம் ஆகியும் வாயால பேசல, மனதோடு தான் அவங்க பேசினாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிகிறோம்? மௌனமே ஞானிகளின் மொழி. இந்த மௌனத்தை மகான் 3 வகையாக சொல்றாங்க. வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம். வாக்கு மௌனம் என்பது வாய் பேசாதிருத்தல். கருவி மௌனம் என்பது ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கள் இவை அடக்கமாக இருப்பதுதான். மகா மௌனம் என்பது அலைகின்ற மனதை அமைதிப்படுத்தி இறைநிலை உணர்வோடு இருத்தல். இப்ப மனித மனம் முன்வினைகளின் பதிவுகளால் அது பெற்ற தன்மைகளை கொண்டு அவ்வப்போது புலன்கள் மூலம் புறப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது இன்பத்தின் நாட்டத்தாலோ துன்பத்தின் அச்சத்தாலோ அனுபவங்களை உருவாக்கி கொண்டும் அனுபவித்து கொண்டும் தான் இயங்குது. மனிதனிடம் இன்ப நாட்டமே இயல்பாக இருக்கிறது. இப்ப புலன் கவர்ச்சியினால பொருட்களோடும் உயிர்களோடும் தொடர்பு கொள்வதில் அளவு மீறும் போதும் முறை மாறும் போதும் துன்பமே அதிகமாக விளைகின்றன. இன்ப துன்ப உணர்வுகள் மன அமைதியை குலைக்கிறது, அறிவினுடைய வளர்ச்சியையும் தடுக்குது. அப்ப துன்பங்களை அகற்றி மனித அறிவு தடையின்றி உயர வேண்டும் என்று கருணையோடு சிந்தித்த முற்காலத்து பேரறிஞர்கள் ஒரு உண்மையை உணர்ந்தார்கள். மனிதன்கிட்ட தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், மயக்கம் என்னும் 3 களங்கங்கள் உள்ளன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எல்லா உயிர்களுமே இயற்கையின் ஒரு பகுதி தான். அறிவு விரிவடையாத நிலையில மனம் உணர்ச்சிகளால் உடலளவில் எல்லை கட்டி கொண்டு மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதி தன்னை இயற்கையிலிருந்தோ சமுதாயத்திலிருந்தோ ஒருவர் வேறுபடுத்தி கொள்கிறார். அப்படி இதுதான் தன்முனைப்பு. அப்ப இந்த தன்முனைப்பு அப்படின்னா தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் கொண்டு இருப்பதுதான். இந்த இரு பற்றுகளும் அவ்வப்போது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்னும் 6 தீய குணங்களாக உருவெடுக்குது. அவை சந்தர்ப்பங்களை ஒட்டி செயல்களாக விளைகிறது. இந்த 6 தீய குணங்களால் மன அலைச்சுழல் விரைவு அதிகமாக ஆகுது. இந்த தீய குணங்கள் வழியே மனிதன் உணர்ச்சி வயப்பட்டு செயல் செய்யும் போது பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு என்ற 5 பஞ்சமா பாதகங்கள் ஏற்படுது. இதனால தனக்கும் பிறருக்கும் துன்பங்கள் தான் விளைகின்றன. அப்ப துன்பம் விளையும் செயல்களை தான் பாவம் என்றும் பழிச்செயல்கள் என்றும் கூறுகிறோம். அறிவின் குறுகிய நிலையால் தான் தன்முனைப்பால் பழிச்செயல்களும் பெருகும் போது அறிவு சீர்குலையுது.
விளக்கமின்றி மயக்க நிலை பெறுது. இதுதான் மாயை அல்லது மயக்கம். இந்த 3 களங்கங்களை போக்க மனித மனதை தூய்மை செய்வதற்கு சில பயிற்சி முறைகளை நம்ம மகான் கொடுத்திருக்காங்க. அவற்றுல எண்ணம், சொல், செயல் என்ற 3ஐயும் சீர்திருத்திக் கொள்ளும் பயிற்சி முறைகளான அகத்தவமும் அகத்தாய்வும் சிறப்பானவை. அகத்தவமும் அகத்தாய்வும் இல்லாம மௌன நோன்பு முழுமையாகாது. மௌன காலத்துல கர்மைய பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் அப்படியே எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தன்னிடம் உள்ள ஆசை, தான் சினம் கொண்ட நபர், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் மற்றும் மனதில் உள்ள அருகுணங்கள் அப்படியே எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கர்மயத்தில் பதிந்துள்ள அந்த வினைப்பதிவுகளின் தன்மைகளை உணர்ந்து கொண்டு நலம் விளைவிக்குமாறு மாற்றியமைக்கலாம். அகத்தவமும் அகத்தாய்வும் மேற்கொள்ளும் போது மௌனமாக இருக்க வேண்டியது அவசியம். ரமண மகரிஷி சொல்றாரு, மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. அது ஒரு விரதம் தான். ஆனால் வாயை மட்டும் மூடிக்கொண்டு மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்குமானால் அது மௌனமாகாது. அதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்றார். இறைவன் மனிதர்களின் மௌன மொழிக்கே செவி சாய்க்கிறான். இறைவனை அழைய ஒரே மொழி மௌனம் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். இப்போ ஒரு உதாரணமா ஒரு அணைக்கட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான நீரை அதுல தேக்கி வைக்கலாம். இப்ப அதுக்குள்ளே வரும் தண்ணீர் வெளியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதை அணைக்கட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நீர் வெளியே செல்வதை நிறுத்தணும். அப்பந்தான் அந்த நீரை தேக்கி வைக்க முடியும். அதே போல மனோசக்தியினுடைய போக்கை நிறுத்துவதற்கு நல்லதொரு பயிற்சி தான் மௌன நோன்பு. நம்ம மௌனம் இருக்க இருக்க நம்முடைய மன அலைச்சூழல் குறைந்து இறைநிலையோடு இணைய முடியும். அப்ப நம்முடைய மனம் என்ற மனோசக்தியின் அணைக்கட்டு ஆழமா போய்கிட்டே இருக்கும். அந்த ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க ஆழம் உள்ள அணைக்கட்டில் எப்படி தண்ணீரின் கொள்ளளவு அதிகரிக்குமோ அதே போல மௌனத்தால ஆழமான மனதில் மனோசக்தியின் கொள்ளளவும் அதிகரிக்கும். அப்போ மனதினுடைய ஆழமும் ஆற்றலும் அதிகரிப்பதனால இயற்கை ரகசியங்கள் சுலபமாக மனதுக்கு காட்சியாகும். மகான் சொல்றாங்க, இப்படிதான் எனக்கு பல பாடல்கள் தோன்றின அப்படின்னு. அத ஒரு பாடல்ல எழுதுறாங்க. பாட்டெழுதும் பழக்கமுளான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலை அடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும் நல் வாழ்வுக்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும் மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும். ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும்னு சொல்றாங்க. இப்ப மௌனத்தினால மனதின் அலைச்சூழல் குறைய குறைய அந்த அளவுக்கு நம்முடைய மனோசக்தியின் ஆழம் அதிகரிக்கும். அந்த மனோசக்தி உயர உயர எதை நினைத்தாலும் அதை சீக்கிரமா புரிந்து கொள்ளவும் புரிந்து கொண்டதை விரைந்து செயல்படுத்தவும் முடியும். கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, பேசாமல் இருப்பதே நல்ல காரியங்களை செய்வதற்கு சாதகமான சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு மௌனத்தின் சிறப்பை சொல்றார். இப்ப மௌனத்துல நம்மளுக்கு சிந்தனையும் வேணும். இப்ப நம்ம சிந்தனையோட இருக்கிறதுக்கும் சாதாரணமா செயல் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. சிந்தனையில ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு விழிப்பு இருக்கும். அப்ப அந்த சிந்தனையில் இருக்கும் போது நம்முடைய மன அலைச்சூழல் விரைவு குறைந்து கொண்டே இருக்குது. இறைநிலையை ஒட்டியே அந்த இறைநிலையை நோக்கிய பயணமும் இருக்குது. அந்த அளவுல சிந்தனை உயர உயரதான் அந்த சிந்தனையாளன் முதல்ல மனிதன் ஆகிறான், அதன் பிறகுதான் தேவன் ஆகிறான். இதுக்கு மௌனம் மிகவும் அவசியமானது. மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, மோன நிலையின் பெருமை யார் எவருக்கு முன் படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் மோனமே அறிவினது அடித்தளமாம் மிக விரிவு எல்லையில்லை காலமில்லை மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன் வினையும் பின் விளைவும் நீக்க கற்கும் மோனநிலை மறவாது கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மௌன காலத்துல மௌன நிலையில் இருந்து கொண்டே உலகம் எப்படி இருக்கணும், நம்முடைய மகான் மகானுக்கு எண்ணம் உலக சமாதானம், உலகம் முழுவதும் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம அந்த நிலையில் இருந்து நம்முடைய உலகம் எப்படி இருக்கணும்
அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும், நம்ம ஊர் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம நினைச்சு நினைக்க நினைக்க அந்த எண்ணத்திற்கு ஒரு திணிவு உண்டாகும். எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் அமைந்திடு. இப்ப பலத்த காற்றடிக்குது. சில நேரத்துல நம்மளையும் அந்த வெளிய காற்றடிக்கிற அந்த சூறாவளி காற்றுன்னு சொல்லுவோம். அதுல இருந்தோம்னா நம்மளையும் தள்ளிரும். அதே இடத்துல ஏதாவது குடிசைகள் இருந்தா, ஏதாவது பொருட்கள் அத இழுத்து தூக்கிட்டு போற அளவுக்கு இருந்ததுன்னா, எல்லாத்தையுமே பிச்சு புடுங்கி அப்படியே எடுத்துட்டு போயிரும். அப்போ ஒரு மரத்த நம்ம என்ன செய்வோம், அந்த நேரத்துல அந்த பக்கம் ஏதோ ஒரு மரமோ, தூணோ ஏதாவது இருந்தா கெட்டியா பிடிச்சுக்குவோம். அந்த காற்றடிக்க நேரம் நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குவோம். அப்போ அந்த காற்று நம்மள ஒண்ணும் செய்யாது. அது மாரி தான். நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. நம்ம பாவ பதிவின் காரணமாக நோய்கள் எல்லாம். அப்ப அந்த கெட்டியான இறைநிலையோடு நம்ம ஒட்டி இருக்கும்போது, எந்த எண்ணமும் நம்மள தூக்கிக்கிட்டு போகாது. அந்த மாதிரி உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில மனதை அமைத்துக் கொண்டோமானால், அந்த எண்ணத்திற்கு திண்மை வந்துரும். அதுக்கு மௌனம் மிகவும் அவசியம். திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றாரு, வாக்கும் மனமும் இரண்டும் மௌனமாம், வாக்கு மௌனத்து வந்தாலும் மூங்கையாம், வாக்கு மனமும் மௌனமாம் சுத்தரே, ஆக்கும் அச்சுத்தத்தை யார் அறிவார்களோ அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம பொதுவா பேசாம இருக்கும்போது இறைவன் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அறிவுறியந்தோர் சொல்றாங்க. நம்ம வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா உள்ளிருந்து இறைவன் பேசுறதே நமக்கு கேட்காது. நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த வான்காந்தத்தில் உள்ள தீய பதிவுகள்லாம் நம்முடைய எண்ணங்களா தான் பிரதிபலிக்கும். அதே போல நம்ம பேரமைதி நிலையில தவமாற்றும் போது நமது எண்ணங்களோட அந்த நிலையில் உள்ள மகான்களின் எண்ணங்கள் நமது எண்ணங்களாக மாறும். அதை தான் சொல்லுவாங்க. மகான் இப்ப நம்ம மகான்கிட்ட கூட வள்ளலார் 10 ஆண்டுகள் உன்னோடு நான் இருக்கிறேன் அப்பான் அப்படின்னு வள்ளலார் நம் மகானிடம் அவங்களோட இருந்து அவர் முடிக்க முடியாத செயல்களை எல்லாம் நடத்தினாரு. அதே மாதிரி நம்ம நல்ல எண்ணங்களோடு நம்ம இருக்கும் போது அந்த மகான்களுடைய எண்ணங்கள்லாம் நமக்கு நல்ல எண்ணமா மாறும். இப்போ ஒரு தொழிலதிபர் அல்லது வணிகர் இருக்காருன்னா அவர் மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் இருப்பில் உள்ள பொருட்களை கணக்கெடுப்பது போல எல்லாருமே வாரத்துல ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ அல்லது ஆண்டுக்கு சில நாட்களோ ஒதுக்கி கொண்டு நம் இருப்பை கணக்கெடுக்க மௌன நோன்பு அவசியம். இந்த கருத்தோடு தவத்தால் அறிவை அமைதிக்கும் கூர்மைக்கும் கொண்டு அகத்தாய்வால் நமது இருப்புகளை கணக்கெடுத்து நம்ம வினைப்பதிவுகளை கழிக்கணும். அல்லதை விடுத்து நல்லதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு மகா மௌனம்தான் நமக்கு மிகவும் உதவும். மௌன காலத்துல பெரும் பகுதியை எண்ணம் ஆராய்தலும் நற்சிந்தனையிலையும் தான் நம்ம செலவிடணும். இப்ப தன்முனைப்பினால எது செய்தா எது கிடைக்கும் அப்படிங்கிறது போயிடும். அந்த எண்ணம் தான் தனது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் போய் உள்ளத்துல இருந்து நல்ல கருத்து நம்மளுக்கு எழும். அப்படி எழுவதைத்தான் உள்ளுணர்வு அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. அப்போ உள்ளுணர்வு அப்படிங்கிறத இன்ட்யூஷன்னு சொல்றாங்க. அப்ப வெளியிலிருந்து சொல்லி கொடுப்பது, நம்ம பாடலாம் சொல்லி கொடுக்குறோம், அது டியூஷன். உள்ளே இருந்து உணர்த்துவது இன்ட்யூஷன். தத்துவ போதனையில் வரும் விளக்கங்களை விட அகக்காட்சியாக வரக்கூடிய உண்மைகள் தான் மனிதனை சீக்கிரம் உயர்த்துது. அப்போ மனிதனையே மாற்றியமைக்கும் மௌனத்தின் முழு நோக்கம் மனமடக்கம். தவமோ தற்சோதனையாகிய அகத்தாய்வோ இன்றி மௌன நோன்பு முழுமையாகாது. ஓசோ சொல்றாது, உனது மௌனத்தில் வார்த்தைகள் ஏதுமற்ற மொழிகளற்ற யாருமற்ற தருணத்தில் நீ பிரபஞ்சத்துடன் லயப்படுகிறாய். அந்த தூய்மை, அந்த அமைதி, அந்த ஓர்மை உன் முழு ஆற்றலுடன் வெளிப்பட உன்னை அனுமதிக்கும் வகையில் முதன்முறையாக தனித்தன்மையாக இருக்கிறாய். பாரதியார் சொல்றாரு, நீயே சரணம் நினதருளே சரணம் சரணம், நாயேன் பல பிழை செய்து களைத்து உனை நாடி வந்தேன், வாயே திறவாத மௌனத்திருந்து
உன் மலரடிக்கு தீயே நிகர்த்து ஒளி வீசும் தமிழ் கவி செய்வனே அப்படின்னு சொல்றார். மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகங்கட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதான் பேராசை ஆக்கிக்கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன் சுயநிலையே அறிய கருதவமே போதும்னு சொல்றாங்க. அப்ப சும்மா இருப்பதும் மகத்தான ஞானம், கர்மயோகியாக வாழும் நிலை, விழிப்பு நிலையில் மனம் அடங்கும் நிலை மௌனம், எதையும் பற்றி எண்ணாமல் ஒன்றி இருப்பது மௌனம், ஞானத்தின் உச்ச வரம்பு மௌனம், தெய்வம் நம்மிடம் பேசுவதற்கு ஏற்ற மொழி மௌனம். இந்த நிலையைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சித்தர்கள் சொன்னாங்க. ஒரு சம்பவம் பார்க்கலாம். ஒரு முறை மகாத்மா காந்திட்ட போய் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள், என்னுடைய மனதுக்கு ரொம்ப கஷ்டமா துன்ப உணர்வா இருக்குது, என்ன செய்யனே எனக்கு தெரியல அப்படின்னு போய் சொன்னாராம். அதுக்கு மகாத்மா காந்தி சொன்னாங்களாம் ராஜேந்திர பிரசாத்கிட்ட, நீங்க திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகர்ஷியை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரமண மகர்ஷிட்ட போய் மகாத்மா காந்தி உங்களை பார்க்க சொன்னாருன்னு ராஜேந்திர பிரசாத் போறார். உடனே ராஜேந்திர பிரசாத்தை ரமண மகர்ஷி உட்கார சொல்றாங்க. ஒரு நாள் ஆச்சு, அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, அப்படி மௌனமா அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமா மனதில் உள்ள துன்பம்லாம் நீங்கி மனதுல எந்த துன்ப உணர்வும் இல்லாம மகிழ்ச்சியா ஆனந்தமா ஆயிட்டான். ராஜேந்திர பிரசாத் அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தோடனே அவர் ஊருக்கு கிளம்புறாரு. அப்போ ரமண மகரிஷிட்ட மகாத்மா காந்திட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரமண மகரிஷி, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். இப்போ இதயத்தோடு ஆன்மாவோடு பேசுவதற்கு மொழி தேவையில்லை, மௌனமே சிறந்த மொழி. இதை போலதான் நம்மளும் மனசுல துன்ப உணர்வா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும், ஏதாவது உடல் நோய் இருக்கும். அப்ப நம்ம மகானை நினைச்சிட்டு அப்படியே நம்முடைய மகானுடைய படத்தை பார்த்து அப்படி அமர்ந்து மகானுடைய அந்த முகத்தில் உள்ள அருள் பார்வையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலே நம்ம மனம் அந்த துன்ப உணர்வில் இருந்து மாறி ஆனந்த நிலைக்கு வருவதை நம்ம நன்கு உணரலாம். அதை நிறைய பேர் அனுபவமாகவும் நம்ம பெற்றிருப்போம். புத்தர் சொல்றாரு, உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனமாக இரு, மௌனம் ஒன்றே சிறந்ததுன்னு சொல்றார். இப்ப அகத்தவம் செய்து மௌனம் இருக்கும்போது மனம் ஒருமைப்பட்ட போதுதான் மனிதனுடைய ஆற்றலும் சக்தியும் பெருகுது. எவ்வாறு சிறிய பொருளை பெருக்காடியானது பெரிதாக்கி காட்டுகிறதோ அது போலவே புரியாத விஷயம் எல்லாம் மௌனத்தில் புரிய ஆரம்பிக்கும். நம்ம ஏற்றும் தவம் எல்லாமே மௌனம்தான். மௌனத்தை நோக்கி செல்வதுதான் இறைநிலையை நோக்கிய பயணம். மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, கட்புலனால் காணுகின்ற பொருட்கள் ஊடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம், லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும், அனுபவம் பேரின்பமாகும், அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோ அப்படின்னு சொல்றாங்க. பட்டினத்தார் சொல்றாரு, எத்தொழிலை செய்தாலும் ஏது அவத்தை பட்டாலும் முத்தர்மனம் இருக்கும் மோனத்தே வித்தகமாய் காதி விளையாடி இருகை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தேத்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன காரியம் செய்தாலும் என்ன நிலைக்கு உள்ளானாலும் முக்தி அடைந்த மகான்கள் எப்போதுமே அந்த மனசுக்குள்ள மௌன நிலையிலே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண் அழகா நடைந்து 2 கைகளையும் ஒய்யாரமா வீசி நடந்து வந்தா கூட அந்த பெண்ணுக்கு மனசு முழுதும் தலையில் உள்ள அந்த நீர்க்குடத்தில் மேல்தான் இருக்கும். இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, காந்த ஊசி எப்போதும் வடக்கு திசையே காட்டும், ஆதலால கடலில் செல்லும் கப்பல்கள் திசை தவறி போவதில்லை. அதே போல மனிதனுடைய மனம் ஈஸ்வரனை நாடி இருக்கும் வரையில்
அவன் வாழ்க்கையாகிய சமுத்திரத்தில் திசை தப்பி போக மாட்டான் அப்படின்னு சொல்றார். நபிகள் நாயகம் மௌனமாய் இருந்துதான் அவருக்கு அகக்காட்சியாக கிடைத்ததுதான் குர்ஆன் என்ற புனித நூல். நாம் 48 நாள் அல்லது 1 மாதம், 15 நாட்கள், 1 வாரம் அல்லது 1 நாள் அல்லது 1 மணி நேரமாவது மௌனம் இருக்கணும். மகான் சொல்லுவாங்க, அதுவும் முடியாட்டா உங்களை பிடிக்காதவங்கள்ட்டையாவது அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் அப்துல் கலாம் சொல்றாங்க, யாரிடம் உனது வார்த்தைக்கு பெருமதி இல்லையோ அவருக்கு உனது மௌனமே சிறந்த பதில் அப்படின்னு சொல்றார். அப்போ மௌனமாய் நம்ம இருக்கிறதுனால தற்சோதனை செய்ய முடியும், புலன் அடக்கம் பெறுது, ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுது, தவத்துல நிலைத்து நிற்க முடியும், அறிவாட்சி திறன் பெருகும், அயராத விழிப்பு நிலை ஏற்படும், ஆன்மீக முன்னேற்றம், குணநல பேர் கிடைக்கும், தொண்டு மனப்பான்மை ஏற்படுது, செயல் விளைவு தத்துவமும் விளங்கும், பிரபஞ்ச ரகசியமும் இயக்கத்தன்மையும் விளங்கும், தற்சோதனையில தெளிவும் அந்த தெளிவை வாழ்வில் செயலாக்கும் மன உறுதியும் கிடைக்குது. இப்போ அகத்தவம் செய்து தற்சோதனை என்னும் அகத்தாய்வில் மௌன நோன்பில் ஈடுபடும் போது இறைநிலையின் இயல்புகள் அனைத்தும் அறிவிற்கு காட்சியாகும். இந்த நிலையை நாம் அனைவரும் அடைந்து பிறவி பயனை அடைவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.